கேக்குறாங்க சூர்யா கிட்ட. தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி எடுங்களேன். ஏங்க, நான் கேக்குறேன், நீங்க பாட்டுக்கு கேம் விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி தெரியுதா? நான் எவ்வளவு பெரிய கிளைண்ட்டுக்கு மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படி திட்டுறீங்க? நான் தாகமா இருக்குன்னு தானே கேட்டேன். பாட்டில் பக்கத்துல தானே இருக்கு, நீயே எடுத்து குடிக்க வேண்டியதானே. லேப்டாப் பார்த்து பார்த்து கண்ணு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். பின்ன என்ன, பாட்டில் எடுக்க முடிஞ்சுச்சுன்னா எடுக்க மாட்டேனா? பாருங்க, கையில மருதாணி வச்சிருக்கேன், அதான் உங்களை கேட்டேன். நீ மருதாணி வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி குடிச்சிருக்கணும். கீழே இருந்து தானே வந்த, சித்தி பாட்டி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டாவது குடிச்சிருக்கணும். விட்டுட்டு என் உயிரை இங்க வந்து எடுத்தா நான் என்ன பண்றது? சொல்ல மாட்டீங்க. நான் வாங்கிட்டு வந்த மாதிரி கல்யாணம் ஆனதுல இருந்து யாருக்கு என்னென்ன வேணும்னு இந்த வீட்டுல பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதோ என் சந்தோஷத்துக்குன்னு கையில மருதாணி வச்சுக்கிட்டேன், அதனால தண்ணி கேட்டேன். எனக்கு இந்த வீட்டுல செய்யறதுக்கு நாதி இல்லாம போயிருச்சு. போக நிறுத்து. என்ன இவ்வளவு சீன் போடுற? என் கஷ்டத்தை சொல்றது உங்களுக்கு சீன் போடுற மாதிரி இருக்கா? நான் வாட்டுக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு கோலம்னா உங்களுக்கு என்ன குத்துது? இந்த வீட்டுல என் கஷ்டத்தை சொல்லி அழுகிறதுக்கு வழி இல்லாமே போயிருச்சு. தாயே, உனக்கு தண்ணி தானே வேணும், நான் எடுத்து கொடுக்குறேன். தயவு செய்து ரேடியோ ஆஃப் பண்ணிருமா. என்ன முறைக்கிற? தண்ணிய குடி. போச்சுங்க, உங்களுக்கு கண்ணுல தான் பிரச்சனைன்னு நான் நினைச்சேன், இப்ப தலையிலயும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. என்னங்க, கையில மருதாணி இருக்குன்னு தான் நான் தண்ணி கேட்டேன், இல்லாட்டி நானே எடுத்து குடிச்சிருக்க மாட்டேனா? சரி, வாய தோறாங்க. தாகமா இருக்குன்னு தண்ணி கேட்டா சில மாதிரி நிக்கிறீங்க. தண்ணி கொடுங்க, வாய தோற. என்னங்க பண்றீங்க? பொண்டாட்டிக்கு தண்ணியை கொடுக்க சொன்னா என்னமோ செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, என் மேலாம் தண்ணி. இதெல்லாம் அன்போட செய்யணுங்க. ஆமா, நீ ரொம்ப அன்போட பண்ற பாரு. அன்போட பண்றதுனாலதான் நான் சமைக்கிற சாப்பாடு இவ்வளவு நல்லா இருக்கு. சாப்பாடு சாப்பிட்டதே மறந்துடுவீங்க, சமைச்சவங்களைய யோசிக்க போறீங்க? தாயே, நீ பேசுனதெல்லாம் போதும், ஃபர்ஸ்ட் வாயை தோற. கொஞ்சம் தண்ணி கேட்டதுக்கு இவ்வளவு அலப்பறாவுக்கு வலிக்கி விட்டுருச்சு. சூர்யா புடிச்சிட்டாரு. ஐயோ, கண்ணை எங்க வச்சுக்கிட்டு இருக்க? பார்த்து நடக்க தெரியாதா? இதே மாதிரிதான் நான் தலைய தொடச்சுக்கிட்டு இருந்தேன், இதே மாதிரிதான் வந்து கட்டி பிடிச்சிங்க. இது எனக்கு கால் வலிக்கி விட்டா தப்பா? கீழே பாருங்க, நீங்க ஊத்துன தண்ணியா என் சட்டை இல்ல, மருதாணிக்கார எங்க அம்மா ஆசையா கிஃப்ட் பண்ண ஷர்ட். அதனால என்னங்க, இப்ப முன்னாடி இருந்ததோட இப்ப சூப்பரா டிசைனா இருக்கு. பாத்தீங்களா? என் கை எப்பயும் உங்க நெஞ்சுக்கு பக்கத்திலேயே இருக்கும். பைத்தியம் பாரு, நாளைக்கே இந்த சட்டைய லாண்ட்ரியில கொடுத்து இதை கிளீன் பண்ற வழிய பாரு. சூர்யா, எந்த லாண்ட்ரியில மருதாணி கரையை எடுக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். சூர்யா எந்திரிக்கிறாங்க. 4 மணி. நான் கண்ணுல பார்த்ததே இல்ல, எனக்கு வேற வழியே இல்ல, நான் எந்திரிச்சுதான் ஆகணும். நான் ஐஸ்வர்யா பேசுறேன். எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. இது வகுத்துல காஃபி பால்லாம் குடிக்க கூடாது, வகுத்த பெறட்டும். ஐஸ்வர்யா, நாம தண்ணிய குடிச்சிட்டு படுத்து தூங்கு. எனக்கு இப்பவே காஃபி வேணும், தூக்கம் வருது. ஐஸ்வர்யா, உங்களால முடியலாட்டி சொல்லுங்க, இப்பவே தாத்தாவுக்கு போன் பண்ணி பாட்டி கிட்ட கேட்டுக்கிறேன். இதுக்காக நீ மாமா அத்தையை டிஸ்டர்ப் பண்ணணும் ஒரு காஃபி காண்டி? தாத்தா எனக்கு எது வேணும்னாலும் உங்களை தான் கேட்க சொல்லியிருக்காரு. நீங்க குடிக்க வேணான்னு சொல்றீங்க, குடிக்கலாமா வேண்டாமான்னு தாத்தா கிட்ட தானே கேட்கணும். எடுத்துறாளே, உனக்கு காஃபி தானே வேணும், நான் போட்டுட்டு வந்து உனக்கு கொடுக்குறேன். பண்ண ஐஸ்வர்யா கட் பண்ணிடுறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க சித்ரா தேவி. உங்களுக்கு இவ்வளவு பாசமா என் மேல? காலையில 4 மணின்னு கூட பார்க்காம எனக்காண்டி காஃபி போட்டுட்டு வந்திருக்கீங்களே, நான் என்ன பாராட்டுறது உங்களை? தெரியுமா, குடி. இத வாயிலே வைக்க முடியல, கொஞ்சம் சுகர் தூக்கலாம் இருந்தா நல்லா இருக்கும். சக்கரை போட்டேனேம்மா, பத்தலையா? ரூம்ல சக்கரை இல்லையா? இல்லையா அத்த? குடுமா, போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா, சக்கரை தூக்கலா போட்டிருக்கேன், குடி. நான் பசிக்குதுன்னு சொன்னேன்ல, நீங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தப்ப ஒரு 2 பிஸ்கட்டையும் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. சரியா? கீழே போய் கொண்டுட்டு வரதுக்குள்ள காஃபி சூடாறிடும். இப்போதைக்கு இத குடிமா, காலையில நேரத்திலேயே உனக்கு நான் டிஃபன் கொடுக்க சொல்றேன். ஏமா? சரி சரி, நீங்க போங்க. ஐயோ, என் தூக்கமே போயிருச்சு. இப்படி போட்டு படுத்தி எடுக்கிறாளே இந்த ஐஸ்வர்யா, நான் என்ன பண்றது? என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண போறாளோ, என்னால முடியலப்பா சுத்தமா. 4 மணிக்கு எழுப்பி காஃபி போட்டு கொடுக்க சொல்றாளே. இந்தியம்மா, என்ன? ஒண்ணுமில்ல சம்பந்தியம்மா, நான் ஒண்ணுமில்லாதவன்னு நீங்க பாக்குற பார்வையிலே எனக்கு நல்லா புரியுது. என்ன பண்றது, நான் உங்க சம்பந்தியா இருக்கணும்னு விதி, கடவுளோட விருப்பம், அதை நம்மளால மாத்தவே முடியாது. விதியா? இங்க எதுவும் விதியால நடக்கல, எல்லாம் நீங்க செஞ்ச சதியால நடந்துச்சு. எல்லாத்தையும் மறக்கணும்னு நானே நினைச்சா கூட நீங்க வந்து வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. சம்பந்தியம்மா, நான் உங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன்,
அது எனக்கே நல்லா தெரியும். அதெல்லாம் நான் நியாயப்படுத்திக்கிறதுக்காண்டி வரல. மனசுக்குள்ள ஒரு விஷயம் போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். காந்தி, நீங்க பெரிய ஆளு. உங்ககிட்ட இருக்க பணத்துக்காண்டி சொல்லல, உங்க நல்ல மனசுக்காண்டி சொல்றேன். ஆதிலட்சுமி அம்மா வர்றாங்கன்னா என்ன மரியாதை, என்ன கௌரவம். வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேரும் உங்க வார்த்தைக்காண்டி மரியாதை கொடுக்கறாங்க. இப்படிப்பட்ட கம்பீரம் உள்ளவங்க நீங்க. வீட்டோட அந்தஸ்து மரியாதை எல்லாம் காப்பாத்துறவங்க நீங்க. அதிகார தோரணையில இருக்க அம்மா பொண்ணு வாழ்க்கையில நியாயத்தை பண்ணாம அநியாயம் பண்ணிட்டீங்களேம்மா. யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களை தப்பா பேசல. யாருமே எந்த அநியாயத்தையும் பண்ணல உங்க பொண்ணுக்கு. எல்லாமே நீங்களும் உங்க பொண்ணும் தேடிக்கிட்டது. இந்த வீட்டுல கால் வச்ச நாள்ல இருந்து என்ன நல்லது நடந்திருக்கு? இந்த வீட்டுல அமைதியா இருந்த இந்த குடும்பத்துல இவ்வளவு குழப்பம் வருதுன்னா உங்க பொண்ணுதான் காரணம். கல்யாணத்துல இருந்து எல்லா விஷயத்திலயும் உங்க யாருக்கிட்டையும் உண்மையே இல்லையேங்க. அவ வாழ்க்கை மாத்திரம் நல்லா இருக்கும்னு எப்படி நினைக்கிறீங்க? நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் பொண்ணு மாத்திரம் காரணம் இல்ல. நான் மணமேடையில கம்பல் பண்ணி தான் உட்கார வச்சேன். பையன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே என் பொண்ணு உண்மையை உடைச்சு எல்லாத்தையும் சொன்னால. உங்க குடும்பம் கௌரவத்துக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க பையன் தானே. எது எப்படி நடந்தாலும் கல்யாணம் நடந்துருச்சு. இப்ப அவங்க புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழ்றது தானே நியாயம். உங்களுக்கு மகாவை பிடிக்கலாட்டி, இந்த கல்யாணத்துலயும் விருப்பம் இல்லாட்டி, நீங்க யாரு பேச்சையும் கேட்காம பொண்ணு வந்த அன்னைக்கே வாசலோட அனுப்பி விட்டுருக்கலாமேம்மா. நானும் தலையெழுத்துன்னு என் பொண்ணை அன்னைக்கே கூட்டிட்டு போயிருப்பேனே. சுயநலத்துக்காண்டி அவளை பேருக்கு மருமகளா ஏத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அவளோட உணர்வுகளோட விளையாண்டுக்கிட்டு பேரளவுக்கு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னம்மா நியாயம்? வேணுமே என் பொண்ணு நல்லா இருக்கணும், புருஷனோட சந்தோஷமா இருக்கணும்னு பெத்தவளா எனக்கு வேணுமே. பேரனையோ பேத்தியோ என் பொண்ணு பெத்து கொடுப்பான்னு என் கை கடந்து தவிக்குது. அவனோட வம்சம் விருத்தி ஆகணுமே. நான் என்னமா பண்ணுவேன்? ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாட்டியும் அவ இந்த வீட்டோட மருமகளா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கா. பெரிய சூரிய வம்சத்துல என் பிள்ளை மாத்திரம் வெளிச்சம் கிடைக்காம இருட்டுக்குள்ள வாழ்றது என்னமா நியாயம்? நான் முடிவா கேக்குறேன். பொண்ணோட வாழ்க்கை இப்படியே எந்த ஆசா பாசத்துக்கும் இடம் கொடுக்காம தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்க தோணியாதான் இருக்கணுமா? இல்ல கரை சேருமா? அவளுக்கு பிடிக்காதுன்னு ஒரே காரணத்துக்காண்டி அவளை இன்னமும் வேலைக்காரியா நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சரிங்கம்மா, நான் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். பாருங்க, நீங்க தப்பான இடத்துல வந்து தப்பான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து அவங்க வாழ்க்கையில நான் தலையிடுறதே இல்லை. நீ அந்த பொண்ணு கூட வாழணுமா வேண்டாமாங்கிற பொறுப்பை என் பையன்கிட்ட நான் கொடுத்துட்டேன். சூர்யாவுக்கு மகாவை பிடிக்கலாட்டி நான் என்ன பண்ண முடியும்? அவருக்கு கல்யாணம் ஆனாலும் அவர் உங்க பிள்ளை தானேம்மா. அவர் என்ன பண்ணினாலும் தாயோட வளர்ப்புன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால ஒரு பொண்ணோட உணர்வுகளோட விளையாடாத, அது பாவம். பாவத்தை நீ சம்பாரிச்சிடாத, அதை நீங்க எடுத்து சொல்லணுமா. அவர் பொண்டாட்டியோட அவரை சந்தோஷமா வாழ வைக்கணும். சம்பந்தியம்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களால என்னோட பொண்ணோட வாழ்க்கையில விளக்கேத்த முடியும்னா கண்டிப்பா விளக்கேத்துங்க. இப்பவே அனுப்பிடுங்க. உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. காலத்தோட நடந்தாதான் அதுக்கு பலன். அது ஆயுசுக்கும் தீர்க்க முடியாத கடன் ஆயிரும். நீங்க விருப்பம் இல்லாம வச்சுக்கிட்டு இருந்து கஷ்டப்படுத்தாம என் கூட அனுப்பிடுங்க. நான் கூட்டிட்டு போறேம்மா. கூட்டிட்டு போறதுக்காண்டிதான் வந்தேன். ஐஸ்வர்யா சும்மா போன் பண்ணி ரூமுக்கு வாங்கன்னா என்ன அர்த்தம்? பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தெரியுதா? அத்தை, சின்ன பொண்ணு இல்ல. எனக்கு கால் வலிக்கும் போது நீங்க தானே பக்குவமா இருந்து என்ன பாத்துக்கணும். அதுக்குதான் அத்தை உங்களை கூப்பிட்டேன். என்ன வேணும் உனக்கு? இப்படி எரிஞ்சு விழுகுறீங்க. நான் உங்க மருமக. உங்க வாரிசை நான் சுமந்துகிட்டு இருக்கேன். எரிஞ்சு விழுந்தா எப்படி? என்கிட்ட சொல்லாத ஐஸ்வர்யா, கடுப்பாயிருவேன். கிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட அத்தை சொல்லுவேன்? என் லெவலுக்கு உங்ககிட்ட எல்லாம் நின்னு பேச வேண்டியதா இருக்கு. என்னதாண்டி வேணும் சொல்லு. பையன் பண்ண வேலைய பத்தி தான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு உங்களை கூப்பிட்டேன். அவரும் வரட்டும். என்னம்மா, என்ன வேணுமா அவளுக்கு? நீங்க வாங்கிட்டு வந்த மாத்திரைய பாருங்க. இந்த மாத்திரையெல்லாம் நான் வாங்கிட்டு வந்த மாத்திரை தான் அத்தை. பாருங்க, உனக்காண்டி அன்பா அக்கறையா வாங்கிட்டு வந்த மாத்திரை தான் இது. இல்ல உனக்கு என்னமா பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்ல அத்தை, உங்களுக்கு தான் அத்தை. பாக்குறீங்க, அது எக்ஸ்பீரியான டேப்லெட். சாப்பிட்டா உயிருக்கே ஆபத்து. சாப்பிடணும், எனக்கும் என் குழந்தைக்கும் ஏதாவது ஆகணும். அதானே அத்தை உங்க ஆசை. வீடியோ எடுக்கிறாங்க, எல்லாரும் பாத்துக்கோங்க. புருஷன் எக்ஸ்பீரியான மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்து என்ன கொலை பண்ண பாக்குறாரு. ஏன் அத்தை தான் சாட்சி. பூட்டானின் நாணயம் இந்திய ரூபாய். நாளை சந்திப்போம்.